கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். ஹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. இந்த பக்தன் என்ன சொல்லிருக்கான் அப்படின்னா, நீ தேவ சமூகத்துக்கு போனால், அவரை கர்த்தரை நாடி நீங்க போனீங்கன்னா அங்க என்ன கிடைக்கும்? வல்லமை கிடைக்கும். ஹalleluya. புரியுதா? கர்த்தர் வல்லமையை நாடுங்கள், கர்த்தர் வல்லமையும் கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்திலே நித்தமும் தேடுங்கள். அவர் கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுகள்னா, கர்த்தரையும் அவர் வல்லமையை நாம் தேடி போக வேண்டும். எங்க போக வேண்டும்? தேவ சமூகத்திலே போக வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. கர்த்தருடைய பவர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, கர்த்தருடைய வல்லமை உங்களுக்கு வேணும் அப்படின்னா, அவருடைய சமூகத்துக்கு நீங்க வர வேண்டும். நான் தேவாலயத்துக்கு போனால் நான் அவருடைய வல்லமை பெற்றுக்கொள்வேன் அப்படின்றது விசுவாசம். இந்த விசுவாச பயிற்சி நீங்க கொண்டு வரணும். இந்த விசுவாச பயிற்சியை கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன உண்டாகும்? ஒரு தெய்வீக அனுபவம் உண்டாகும். நீங்க நம்பணும். தேவ சமூகத்தில் போனால் நமக்கு என்ன உண்டாகும்? என்ன உண்டாகும்? சத்தமா சொல்லுங்க. பலம் உண்டாகும். இது என்ன செய்யுது? நம்ம நம்புறோம், அது நிச்சயம் பண்றோம். அதை எப்படி கொண்டு வரோம்? பிராக்டிக்கல அதை செஞ்சு காட்டணும். அப்ப என்ன செய்யணும்? அதை விசுவாசோடு தேவனுடைய சமூகத்தில் போக வேண்டும். போய் அங்க நீங்க பார்த்தீங்கன்னா அவரையும் கர்த்தரையும் வல்லமை நீங்க என்ன செய்யலாம்? பார்க்கலாம். ஹalleluya. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இப்படி ஒரு ஸ்திரீ இந்த வார்த்தைகளை